அதாவது கல்வித்துறையில் நேற்று அந்த மகாவிஷ்ணு பேசுனது, அந்த ஸ்கூல் 2 ஸ்கூலில் பேசுனது, அதுக்கு எதிராக எல்லாரும் பொங்கி எழுந்தது. உம், கொள்கை எந்த அளவுக்கு இருக்குது, மற்ற கட்சிகளை பற்றி உங்களோட பார்வை என்ன? திமுக இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி, அங்கே பாஜக ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி 2 ஆளுங்கட்சியிலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 தலைமை ஆசிரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அமைச்சரே நேராக போய் உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தது, இது எல்லாம் பார்த்தா என்னமோ அப்படியே அடுத்தடுத்து நடவடிக்கைகள், இதனால் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தோற்றம். அப்படி இல்லை, தலைமை ஆசிரியை தான் மகாவிஷ்ணு கூட்டு வந்தார். அதான் அவரே சொல்லிட்டாரு, நான் அமெரிக்காவில் இருக்கிறத ஏதோ தமிழகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றாரு. இன்னொன்று, உலகம் சின்னது இன்னைக்கு, அங்கே உட்காந்துட்டு டிஜிட்டல் சைன் பண்ணிட்டு இருக்காருல்ல. எம்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் சந்திக்க போகும் மிக முக்கிய நபர் மூத்த செய்தியாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழகம் எப்படி சார் இருக்கு? முதலமைச்சர் இல்லாத ஒரு தமிழகம் நல்லா இருக்குங்களா? அதான் அவரே சொல்லிட்டாரு, நான் அமெரிக்காவில் இருக்கிறத ஏதோ தமிழகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றாரு. இன்னொன்று, உலகம் சின்னது இன்னைக்கு, அங்கே உட்காந்துட்டு டிஜிட்டல் சைன் பண்ணிட்டு இருக்காருல்ல. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தமிழகம் வழக்கம் போல் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஓகே, ஆனால் உலகம் சின்னதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் சென்னையில் முதல் முறையாக கார் ரேஸ் நடைபெறுது. ஆனால் இந்த நேரத்தில் முதல்வர் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம், முதல்வரை தவிர்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான அந்த திட்டமிடுதல் எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை, இது போன இதில் நடத்துகிறதா இருந்தது, மழை மற்ற விஷயங்கள் பர்மிஷன் அதெல்லாம் இருந்தது, அதனால் நடக்கலை. இந்த தடவை இவர் இங்கே நடத்துகிறாரு. அது இவர் வழக்கமாக அமெரிக்காவுக்கு இது போகிறார். இது என்ன, இது வேறு அது வேறு, 2 நிகழ்ச்சியும் வேறு வேறு. முதல் முறையாக நடக்கும்போது முதல்வர் இல்லாதது என்ன பெரிய இது முதல் முறையாக சர்வதேச போட்டியாக அது, அது ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ். அதனால் இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒரு இதெல்லாம் கிடையாது, முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுற இது முதல்வர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ சர்வதேச செஸ் போட்டி நடத்துது, அந்த மாதிரி விஷயம்னா ஓகே. இதெல்லாம் ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி தான் இது. நம்ம ஆட்கள் தான் தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஹைதராபாத்லாம் பார்த்தா சாதாரணமாக தனியார் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க, ஒன்றும் கவர்மெண்ட் ஒன்றும் நடத்தலை. இங்கே தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய ஒரு இது கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே தான் எது நடந்தாலும் அது ஒரு பெரிய கூஸ் பம்புன்னு இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுற வேலை நடக்குது. மகாவிஷ்ணு இன்னைக்கு தமிழகத்தில் டாப் ட்ரெண்டிங் மகாவிஷ்ணு. அவரு கைது செய்யப்பட்டதை சில பேர் ஆதரிச்சோம், சில பேர் எதிர்த்தும் பதிவிட்டு வராங்க அரசியல் கட்சி தலைவர்கள். உங்களோட பார்வையில் மகாவிஷ்ணுவோட அந்த பேச்சுக்கு உங்களோட பார்வையில் என்ன பதில்? அதாவது கல்வித்துறையில் நேற்று அந்த மகாவிஷ்ணு பேசுனது, அந்த ஸ்கூல் 2 ஸ்கூலில் பேசுனது, அதுக்கு எதிராக எல்லாரும் பொங்கி எழுந்தது. 2 தலைமை ஆசிரியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அமைச்சரே நேராக போய் உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தது, இது எல்லாம் பார்த்தா என்னமோ அப்படியே அடுத்தடுத்து நடவடிக்கைகள், இதனால் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தோற்றம். அப்படி இல்லை, தலைமை ஆசிரியை தான் மகாவிஷ்ணு கூட்டு வந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. கல்வித்துறை அதிகாரிகள் தான் தீர்மானிப்பாங்க யார் வரணும் போகணும். அவங்க தீர்மானிச்சுட்டு டிஓ சிஓ அந்த இவரை சொல்லுவார், மகாவிஷ்ணு சொல்லுவார், சிஓவோட நீங்கள் பெரிய ஆளான்னு கேட்பார். அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை பார்த்து, சிஓவோட நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சிஇஓ எனக்கு பர்மிஷன் கொடுத்து இங்கே பேச விட்ருக்காரு, நீங்கள் யார் தடுக்கிறதுக்கு, அவரோட நீங்கள் பெரிய ஆளா, நீங்கள் ஒரு வாத்தியாரிங்க அப்படின்றாரு. அதோடைய அர்த்தம் என்ன? பர்மிஷன் ஃப்ரம் சிஇஓ. இவங்களாம் கருவிகள். இவர் அமைச்சர் வந்துக்கிட்டு இந்த நான் விட மாட்டேன், என் ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப ஓவரு விமர்சனத்துக்குள்ளான விஷயங்கள். என்னென்னா, கல்வித்துறைக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் 1 2 நடக்கலை. அந்த இது ட்விட்டர் பக்கம்லாம் போய் பார்த்தா தெரியும்.
அந்த அளவு ஊடுருவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளை வந்து நம்ம கல்வின்றது வந்து பொதுவான அறிவியல் பூர்வமாக அறிவியல் சார்ந்த மூட நம்பிக்கை இல்லாத நீதி சார்ந்த விஷயங்கள், சமூக அக்கறை உள்ள விஷயங்கள், இப்படி தான் கல்வி இருக்கணும். அப்படி வளர்த்து வர பசங்க தான் எதிர்காலத்தில் நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் ஒரு இதுவாக மாறுவாங்க. ஆனால் இங்கே அது கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் உள்ள ஊடுருவி போன ஜென்மத்தில் அவர் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு இதுவே சொல்கிறாரு. போன ஜென்மத்தில் வந்து நான் பாவம் செஞ்சவங்க தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளி. இது அது வந்து ரொம்ப மோசமான கருத்து. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதுவும் இந்த காலத்தில் போயிட்டு இந்த மாதிரி 10ஆம் பஸ்லி மூடத்தனமான கருத்தை பேசுகிறதும், அதுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். முக்கியமாக வலதுசாரி கூட்டம். ஆன்மீகம், நீதி போதனைகள்ன்ற போர்வைக்குள்ளே இந்த மாதிரி மூட பழக்கத்தை வரதை வந்து எல்லாருமே எதிர்த்தாகணும். ஈவன் அந்த வலதுசாரிகளும் எதிர்த்தாகணும். இதில் வந்து இப்போ அவர் பேசுனதுக்கப்புறம் நடவடிக்கை, அமைச்சருடைய கூட்டம், இந்த டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே ஒரு ஜோடிக்கப்பட்ட இது மாதிரி தான். அதை எடுத்துக்கூடிய உச்சகட்டம் அவரை கைது பண்ணது. கைது நடவடிக்கைன்றது இன்றைக்கி எதுக்கு கைது பண்ணுறன்றதுலாம் இல்லை. பெரிய பெரிய கொள்ளடிக்கிறவன் அவன் எல்லாம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். சின்ன சின்ன விஷயம் மீம்ஸ் போடுறவங்க, ஏதாவது கருத்து சொல்கிறவங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வழக்கு தான் போட முடியும். வழக்கு போட்டு எச்சரிக்கலாம், அதை தூக்க சொல்லலாம், அந்த மாதிரி. ஆனால் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே கைது நடவடிக்கைன்னு போய்கிட்டு இருக்கு. சீமான் அவர்களும் சொல்றாரு, இதுவரை வந்து அங்க ஒரு பயங்கரவாதி போல விமான நிலையத்துல போய் கைது பண்ணுறது. இதெல்லாம் வந்து இவங்க வந்து மீடியா அட்டென்ஷனை, இந்த பிரச்சனை வந்துச்சு, நாங்கள் பாருங்கள் இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மீடியா அட்டென்ஷன் டைவர்ஸ் பண்ண, அது ஒரு டைவர்ஷன். இதுக்கு வந்து கைது நடவடிக்கைலாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. வழக்கு போடலாம் அவர் மேலே, இந்த மாதிரி பண்ணாருன்ற வழக்கு போடலாம். இப்போ நீங்கள் கைது பண்ணுறது மூலிமா அவரை ஒரு சாதாரண ஆளை பெரிய ஆளாக்கி விட்றீங்க. இது வரைக்கும் மகாவிஷ்ணு யாருன்னு தெரியாதால அது இது கோர்ட்டில் போனால் பெருசாக நிற்குமான்னு பார்த்தா நிற்காது. இவங்க வேணால் அந்த வன்கொடுமை சட்டம் ஏதாவது போட்டு கொஞ்சம் நான் பெயிலபிள் செக்ஷன் போட்டு பண்ணலாம். ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு எச்சரித்து இதுவுமே நடக்காமல் கல்வித்துறையை கரெக்டாக இது பண்ணுறது, அதுதான் நடவடிக்கை. ஆனால் இவங்க எப்போவுமே எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. அதனால் இது வந்து மகாவிஷ்ணு மாதிரி ஆட்கள் எப்படி உள்ளே வந்தாங்க, யார் உள்ளே கொண்டு வந்தா, அதிகாரிகள் யார் இதுக்கு பின்னணியில் இருக்காங்க, கல்வித்துறை எப்படி இந்த மாதிரி ஆட்களால் நிரம்பி இருக்குது, இதை கரெக்ட் பண்ணுற வேலையை பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க நடவடிக்கை என்ன லட்சத்தில் இருக்குன்னு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பார்த்தாலே தெரியுது. அவங்களாம் கருவிகள், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நிறுவனம் இப்போ இந்த சேனல் இருக்குது, இங்கே வந்து ஒரு விஷயம் உள்ளே வருது நடக்குதுன்னா இங்கே இருக்கிற கேமராமேனையும் ஆங்கரையும் பண்ண முடியாது. நீங்களாம் யார்? கருவிகள். உங்கள் ஓனர் சொல்கிறாரு இந்த இதை எடு அப்படின்னா நீங்கள் உங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ண முடியுமா? யார் பண்ணுறாங்களோ அவங்க பேக்ரவுண்டு அதுதான் பார்க்கணும். வேரோடு அந்த விஷயத்தை அழிக்கிற விஷயந்தான். ஆனால் இவங்களாம் எல்லாருமே அதை பார்த்தா மகாவிஷ்ணு தொடர்பு இல்லாத ஆளே கிடையாது. அந்த இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. எப்படி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு? ஏன் கொடுக்குறாரு? ஏன் இவங்க வாங்குறாங்க? எந்த கணக்கு அது? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை தடுக்கணும். இது இல்லாமல் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மகாவிஷ்ணு போன்ற ஆட்களை மேலும் பெரிய மனிதர்களாக்கும், பிரபலமாக்கும். ஏன்னா இந்த உலகம் நல்லதுக்கும் உண்டு, கெட்டதுக்கும் உண்டு. கெட்டதை ஆதரிக்கிறதுக்கும் 100 பேர் வருவோம், நல்லதுக்கும் 100 பேர் வருவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அணுகணும். இவங்க வழக்கம் போல் அணுகுறாங்க. பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது வந்து மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக வலதுசாரிகள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதிமுகன்ற திராவிட கட்சியில இருந்து வெளிவந்த தினகரன் அவர்களும் வந்து மகாவிஷ்ணுக்கு ஆதரவா சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுல கைது பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நான் முழுக்க வலதுசாரி எதுவும் மாறிட்டாரு. இப்போ நான் கூட சொல்கிறேன் கைது பண்ணுறது ஒன்றுமே இல்லைன்னு. அதுக்காக நான் வலதுசாரி ஆகிட்டேன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஒன்றும் தெரியல. சட்டன்றது வந்து எது கைது நடவடிக்கை, எது வழக்கு போடலாம், எது வழக்கு போட்டு எச்சரித்து விடலாம், வழக்கை நீக்கிடுவாங்க, அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அதை தான் நான் முன்கூட்டியே சொன்னேன். ஒரு மீம் போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு மீடியாவில் ஒரு கருத்து தப்பாக சொன்னாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக கைது பண்ணுறது, கைது நடவடிக்கை, சேனலை முடக்குங்க, இந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம். அப்புறம் நீங்கள் என்ன கருத்து சுதந்திரம்? எல்லா கருத்துக்களும் நிரம்பியே தான் உலகம். அப்போ நீங்கள் வந்து எந்தெந்த கருத்து அதுக்குரிய வழிவகைகள் இருக்குது, சட்ட வழிவகைகள் இருக்குது, அதை பண்ணிவிட்டு போங்க. ஏர்போர்ட்டில் போய் இது மாதிரி கைது பண்ணுறதெல்லாம் வந்து அந்த ஆள் பெரிய ஆளாக்கோன்றேன். நீங்கள் பண்ணுறது வந்து தீர்வு தராது. அதை தான் தினகரன் சொல்கிறாரு. அதுக்காக அவர் வந்து அங்கே அப்படியே இந்துத்துவவாதி ஆகிட்டார்னு. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர் டிடிவி தினகரன். சீமான் எதிர்க்கலையா? இது வந்து என்னென்னா அவங்க பேசுனதுக்கு
என்ன செக்ஷன் இருக்குது, 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற இந்த மாதிரி வழக்கு இதெல்லாம் கிரிமினல் கிடையாது, கிரிமினல் வழக்கு கிடையாது, இது சைபர் கிரைமில் வராது. அதுக்குரிய செக்ஷன் வழக்கு போட்டு என்ன பண்ணுன்றதான் போடணும். இங்கே தான் அதான் கிடையாது, அதான் பிரச்சனை. கோட் படம் பார்த்துருக்கீங்களா சார்? பார்க்கலாம். ஏன் சார் ஏன் பார்க்கல? பொதுவாக வந்து நேற்று கூட ஒரு இதில் நான் பதில் சொன்னேன். என்னென்னா பொதுவாக இன்றைக்கி வர படங்கள் எல்லாமே ஹீரோயிசம் சார்ந்த படங்களாக இருக்குது. அதனால் ஒரு ஹீரோவுடைய கால் ஷீட் கிடச்சிட்டா அந்த ஹீரோவை வந்து ஹீரோவை மட்டுமே சுற்றி கதை, அந்த ஹீரோ 100 பேர் அடிப்பார், எல்லாம் மேட்ரிக்ஸ் ஃபைட் மாதிரி இருக்கும். தூக்கி போட்டால் கூட அந்த காருடைய டோரை பெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஹீரோக்கு எல்லா கலையும் தெரியும். அங்கேருந்து விமானத்தை எடுத்துகிட்டு எங்கேயா போயிட்டு வருவார், இல்லை பைக்கில் சாகசம் பண்ணுவார். அந்த மாதிரி ஆயிடுச்சு திரைக்கதை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அப்போ வந்து இரைச்சல் பாடல்களும் எதுவும் வந்து முன்ன மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிக்சர்னு போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே எதெல்லாம் சமூகத்துக்கு எதிரானதோ அதெல்லாம் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த காலத்தில் 10 கொலை பண்ணுறாரு, 100 பேரோட சண்டை போடுறாரு, நம்ப தகாத காட்சிகள். அதுக்கப்புறம் வந்து போதை மருந்து கடத்துறாரு, சரக்கு அடிக்கிறாரு, எல்லா வேலையும் ஒரு ஹீரோ வில்லன் என்ன பண்ணியிருந்தானோ அதெல்லாம் இப்போ ஹீரோ பண்ணுறாங்க. இன்னொன்று இன்றைக்கி வர இயக்குநர்கள் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. நீங்கள் விக்ரம் எடுத்துக்கங்க, இந்த இதை புஷ்பா எடுத்துக்கங்க, இல்லை ஜெயிலர் எடுத்துக்கங்க, இல்லை அந்த வாரிசு, லியோ, பீஸ்ட்டு, இப்போ இருக்க கோட்டு, துணிவு, எது எடுத்தாலும் அந்த ஒரு ஓவர் ஹீரோயிசம் தாண்டி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு பார்த்தா எதுவும் இருக்காது. ஹீரோவுக்கு கஷ்டப்பட்டு துன்பம் வந்து அவர் அழுதா கூட நமக்கு சிரிப்பு தான் வரலாம், எரிச்சல் வருது. அந்த அளவுக்கு ஒரு திரைக்கதையை கூட அவங்களால அமைக்க முடியல, காட்சிகள் எகிருது இதாகுது. அதனால் ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எல்லாமே கமர்ஷியல். அதனால் இதில் பார்க்குறதுக்கு இல்லை. நான் சொன்னேன் அதே தான். இப்போ எப்படி கலாச்சாரம் மாறுதுன்னா, வீக்கெண்டுன்னா நம்ம படம் பார்த்துடணும், புதுசாக வர படத்தை நாளே பார்த்து அதை பற்றி நம்ம எதாவது பதிவு போட்டுடணும், இல்லாட்டி பார்க்கலன்னா நம்ம யாராவது அது நம்மளை எதுவாக நினைப்பாங்களோ அப்படின்றது. ஏன்னா 10 பேர் சேர்ந்தாலே இந்த படம் வருதுன்னா பார்க்கணும், அது யார் தான் இருந்தாலும் பார்த்துடணும். ஏன்னா அதிக அளவு ஸ்க்ரீனிங், அதனால் எப்படியாவது பார்த்துடணும். அன்றைக்கி வெளியில் சாப்பிட்ணும், நைட்டு சுற்றணும், அந்த படத்தை பற்றி 4 பதிவு போடணும், இப்படி தான் இருக்குது. அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோட்டு பெருசாக தனியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, வழக்கமாக அதே தான் இருக்கும். பார்க்கலைங்க சார். ஆனால் விஜய் பார்க்குறீங்களா? அவரோட அரசியல் நடவடிக்கைகள் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் விஜயுடைய அரசியல், அவர் என்ன செய்ய போகிறாரு, என்ன செய்யணும். அவர் கட்சியில் இன்னைக்கு கூட 2-3 பதிவு போட்டிருக்கேன். விஜய் வந்து மாநாட்டில் கொடியை பற்றி, கொடியில் யானைகள் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை, அது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். கொள்கை பற்றி என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு. டிஎம்கே எதிர்க்குன்னா மாநில அரசு, பிஜேபி மத்திய அரசு, அதில் எதிர்க்கிறதுல உங்கள் பார்வை என்ன, பொதுவாக இல்லை பிரச்சனைகளில் உங்களுடைய கருத்து என்ன, கட்சிக்குள்ளே ஆட்கள் வராங்க தலைவர்களோ இதுவோ, என்ன பண்ண போகிறீங்க, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எப்போ பேச போகிறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்கள் பதில் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கலாம் போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு கட்சிகளை ஆளுகளை சேர்க்குறதும் வேலைகள் போய்கிட்டு இருக்குது, அதை பற்றியும் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் பண்ணால் தான் அவர் லீடர்ஷிப் வர முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொன்று, வருங்காலத்தில் ஒரு பெரிய லீடராக ஒரு வேளை அவர் கரெக்டாக அந்த இதில் இயங்கினார்னா ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லீடராக வருவார். அப்படின்றதுனால அவரை கூர்ந்து பார்க்க தான் செய்கிறோம். விஜய் கட்சி அறிவிச்சதுலேருந்து இப்போ வரையும் சில நாட்களுக்கு முன்பு வரையும் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு. 2 பேரும் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சோசியல் மீடியாவில் எழுதுனாங்க. ஆனால் திரும்பவும் சீமானே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, இல்லை நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம். ஒருவேளை துண்டு போட்டு இடம் கிடைக்காத துண்டு எடுத்துட்டாரோ. சீமானுக்கு ஆதரவாக விஜய் இயங்குகிறார் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. விஜய்க்கு ஆதரவாக சீமான் இயங்குகிறார். சீமான் வந்து சீமான் சொன்னது வந்து என் தம்பி அரசியல் வரக்கூடாதா அப்படின்னு, நீங்களும் அவரை இணைவீர்களா அப்படின்னு, அண்ணன் தம்பிகளை இணையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு திருப்பி எதிர்கேள்வி கேட்டார். அது இணைவோம், வாய்ப்பு இருந்தால் இணைவோம் அப்படின்லாம் சொன்னார். வாய்ப்பு படி போயிடுச்சு. இப்போ பொதுவாக பொலிட்டிக்கலாக பார்த்தா விஜய் சைட்லேருந்து வாயை திறக்கல. இன்னொன்று, சீமான் வந்து என்ன பிரச்சனைனா, தமிழ் தேசியம், விடுதலை புலிகள் ஆதரவு, இந்த ரெண்டுமே வந்து அவங்க வந்து அது ரொம்ப வலுவாக அதில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சியாக, அனைத்துக்குமான கட்சியாக விஜய் கட்சி கொண்டு வராருன்னா, அவர் தமிழ் தேசியத்தெல்லாம் ஆதரிக்கிற சீமானோட போய் கூட்டணி போகிறதுல அவருக்கு சிக்கல். தமிழக வெற்றி கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழகம் அது மாதிரி இருக்கிறதுலலாம் தமிழ் தேசியம்னு வந்துடாது. சீமான் பேசுகிறதா தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் வேறு,
தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறதுலாம் வேறு. இந்த சீமான் பேசுறது தமிழ் தேசியம் ஒத்துக்கிறீங்க? தமிழ் தேசியம் அவர் வந்து தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கார். புரியுது. அதனால் இல்ல, அவருடைய நீங்க முதல்ல கொள்கை தமிழ் தேசியம் ஒத்துக்கிறீங்களா? அதுக்குள்ளே போவேணாம். சீமான் வந்து என்னுடைய இது வந்து தமிழ் தேசியம் அப்படின்றதுல அவர் இருக்கார். அதில் தமிழ் தேசியமா தமிழ் தேசியம் இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்கு பண்ணுறதுல 1000 பேர் இருக்காங்க. அவருடைய கொள்கை தமிழ் தேசியம் ப்ளஸ்ஸு விடுதலை புலிகள் ஆதரவுன்றது. விஜய்க்கு கட்சியை கொண்டு போகும்பொழுது நடைமுறை சிக்கல்கள் வரும். அதனால் அவர் வந்து கொஞ்சம் அப்படியே யோசிப்பாங்க. அதனால் அவங்க சைட்லேருந்து பதிலாக சொல்லலை. என்ன நடைமுறை சிக்கல்? அதான் தமிழ் தேசியம் தான் சிக்கல். நீங்கள் திராவிட கட்சிகள், திராவிட இயக்கமாக அந்த 2 திராவிட கட்சிகளை எதிர்க்கிறேன், நான் ஒரு பொதுவான அரசியல் பண்ணுறேன், மக்களுக்கான அரசியல், அப்படி அடுத்த ஆட்சியை பிடிக்கிறது நகர்றேன் அப்படின்னு போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த கொள்கையில் தமிழ் தேசிய கொள்கை அப்படின்லாம் போயிட்டு நீங்கள் அதுக்குள்ளே மாட்டிக்க முடியாது. அதனால் பல விஷயங்கள் சிக்கல்கள் இருக்கும். அதனால் ஒரு அரசியல் கட்சியாக ஒழுங்காக கொண்டு போகணுன்னா, இப்போ நீங்கள் காங்கிரஸே விஜய் கூட கூட்டணிக்கு வருது அப்படின்னா, சீமானு கூட கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வைக்க முடியாது. அதிலலாம் சிக்கல், நடைமுறை சிக்கல் வரும். அதனால் அவர் வந்து இன்னொன்று அவங்க எதுவுமே சொல்லலை, பதில் சொல்லலை. இதெல்லாம் தாண்டி கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து நிற்போனா அதையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு நிற்கலாம். ஆனால் விஜய் தரப்பில் எதுவுமே பேசாத வரைக்கும் நம்ம அதை பற்றி பேச முடியாது. சீமான் சொல்லிட்டாரு, நாங்கள் 234 தொகுதியிலும் தனியாக போட்டி போடுறோன்னு. அது வந்து ஒரு சொல்லலை, அவர் கூப்பிடல அதனால தான் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் 1000 எழுதுவாங்க. நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்குறது, அவர் முடிவெடுத்திருக்காரு ஏதோ ஒரு விஷயங்கள் இதில் ஒத்து வராது அப்படின்றதுனால 234 தொகுதியிலும் தனித்து போட்டின்னு அவர் அறிவிச்சிட்டார். அவ்வளோதான். அதில் என்ன பிரச்சனைன்றதை சீமான் சொன்னார்னா நம்ம அதை பற்றி பேசலாம். சொல்லாத வரைக்கும் யூகங்களை வச்சுக்கிட்டுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்குறேன், இப்போ தேமுதிகவோட காற்று விஜய் பக்கம் அடிக்கிற மாதிரி, பலமாக அடிக்கிற மாதிரி என்னோட ரீசன்ட் வாட்சஸில் நான் பார்க்குறேன். உங்களோட பார்க்க தேமுதிக, பாமக இவங்க எல்லாருமே எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. யார் அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்க, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து தான் அவங்க அடிக்கடி ஒரு ஜிக்ஜாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொள்கையெல்லாம் கிடையாது, கொள்கையை பார்த்து கூட்டணி வைக்கிற கட்சி கிடையாது. கொள்கை பார்த்து கூட்டணிலாம் அந்த அளவுக்குலாம் எந்த கட்சியுமே கிடையாது. கொள்கைனா யாருக்குண்ணா? திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள். சமூக நீதினு சொல்கிறாங்க. சமூக நீதினா என்ன? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தாங்க சொன்னீங்க சமூக நீதினு. திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நான் கேட்டேன். நீங்கள் சமூக நீதி. நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற்றது, எல்லாருமே சமமாக ஈக்குவல், ஆளார் ஈக்குவல். எத்தனை அமைச்சர்கள், தாழ்த்தப்பட்ட அமைச்சர்கள் திமுகவில் இருக்கிறார்கள்? அவுட் ஆஃப் டாபிக் போகிறோம் சார், நம்ம தேமுதிக பற்றி பேசலாம். நீங்கள் தானே கூப்பிட்டு போகிறீங்க அவுட் ஆஃப் டாப்பிக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள்னு விட்டுருங்க. விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதி கேட்டாங்க, அதை கூட கொடுக்கல. கூட்டணி உடன்படை ஆயிடுச்சு, திரும்ப அதெல்லாம் அப்புறம் கேட்டாங்களா இல்லையா? கொடுக்கலல்ல. ஒரு தொகுதி பொது தொகுதி கேட்டாங்க, தரல. தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் மேலே அதிகமான தாக்குதல் இந்த காலகட்டத்தில் தான் அதிகரிச்சிருக்குன்னு திமுக ஆட்சியில் அவங்க கூட்டணியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வன்கொடுமை, இந்த கௌரவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணுன்னு கோரிக்கையெல்லாம் வந்தது. அப்படி ஒரு சட்டம்லாம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போகுதுன்னு முதல்வர் சொல்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாங்க, அதை வந்து அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு. இது எல்லாம் எந்த சமூக நீதியில் வரும்னு தெரியாது, புரியுதா? அதனால் 26 திமுக விட்டு கடினம் அது நடக்க வாய்ப்புகள் உண்டு. நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது விஜய் பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். விஜய் வந்து விஜய் சீமான் கூட்டணின்றது வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. விஜய் வந்து அரசியல் கட்சி அதுன்னு வரும்பொழுது காங்கிரஸ் மற்றவர்கள் வந்து வர்றதுக்கான கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேமுதிக பாமக பற்றி பேசுகிறீங்க சார். தேமுதிக பாமக 2 பேருக்குமே என்னென்னா எந்த கட்சி கூட கூட்டணின்றதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை. அந்த நேரத்துக்கு யார் கூட வேணாலும், இப்போ திடீர்னு ஏடிஎம்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு டிஎம்கே கூட போவாங்க. தேமுதிகவும் அந்த மாதிரி தான். அதனால் இப்போ என்னென்னா அவங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து சில விஷயங்களை தேமுதிகவை இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட்டணியிலேருந்து ஓரளவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் மீடியா ஃபோக்கஸில் சில விஷயங்களை பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது கேள்விகள்லாம் நியாயமான கேள்விகள் தான். ஏன் மாநாடுன்னு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறதுலாம். அதனால் அந்த இது போகுது. 2026 யார் எங்கே இருப்பாங்கன்னா இப்போ சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்குது.
ஒருவேளை தேமுதிக விஜயகாந்த் பக்கம் போகலாம், இல்லை தேமுதிக காங்கிரஸ் விசிகே எல்லாரும் சேர்ந்து அதிமுக பக்கம் போகலாம். இது மாதிரி பல இது அடுத்த வருடங்கள்லேருந்து இந்தக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிடும். கைது பண்ணிருக்காங்க. ஒருத்தருக்கு கையும் உடைஞ்சிருக்கு, அது வழிக்கு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதிகார வர்க்கங்கள் கைது செய்யப்படும் போது மட்டும் அதிகார வர்க்கங்கள் மட்டும் ஏன் வழிக்கு விட மாட்டாங்க? இது ஒரு மனித உரிமை அந்த ஒரு தாட்ல இருந்து பார்க்கும்போது அது தப்பு தானே சார்? அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் அதிகார வர்க்கங்கள் கைது செய்யப்படும் போது சில வழக்குகள்ல அவர்களுக்கு மட்டும் ஏன் கை கால் உடையறது இல்ல? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மாஸ் மென்டாலிட்டின்னு. நான் இதுக்கு முன்னாடி கூட பல இதில் பேசியிருக்கேன். சட்டம்னு ஒன்று இருக்குது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் எதுவுமே செயல்படணும். ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணுது, என்கவுண்ட்ரு நடந்தால் கரெக்டு தான், இதே மாதிரி யூனியன் என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு அதை ரொம்ப ஆதரித்து எழுதுகிறாங்க. இன்னொன்று இந்த கை கால் உடைக்கிறதுன்றது முன்ன எங்கேயோ 1-2 நடந்துட்டு இருந்தது. இப்போ யார் அரெஸ்ட் பண்ணாலும் கையை உடைச்சா பாத்ரூமில் வலிக்கி விழுந்தான்னு சந்தோஷமாக ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் அதை ஆதரித்து இப்போ எழுதுகிற போக்கு அதிகரிக்குது. இது ரொம்ப மோசமான ஒன்று. இது இப்படியே போச்சுன்னா நாளைக்கு உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். சாதாரண வழக்கு கூட இப்போ அதுதான் சாதாரண வழக்குகள் என்னென்னா மீடியா ஃபோக்கஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அந்த நடத்தினவனை போட்டு அடின்னு அடித்து சில இடங்களில் வண்டியெலாம் எரிச்செல்லாம் நடக்கும். ஆக்சிடெண்ட்னா ஆக்சிடெண்ட், அது கவனக்குறைவால் நடந்தது தான். அதுக்கு செக்ஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, மற்ற இருக்குது. நீ ரோட்டில் போகிறவன் போட்டு நீ அவனை போட்டு அடித்து அவன் கையை காலை உடைக்கிறது, வாகனத்தை எரிக்கிறதுலாம் எப்படி சரியாக இருக்கும்? அப்படி பார்த்தா ஆக்சிடெண்ட் எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த தண்டனை கொடுத்துட முடியுமா? அப்புறம் எதுக்கு சட்டம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் மற்ற வழக்குகளும் என்னென்னா நமக்கு அந்த எப்படி ட்விட்டர்லலாம் அதிலலாம் எழுதுகிறோமோ, இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க, இவனை உள்ளே மரண தண்டனை கொடுங்க, இவங்களை எதுனா பண்ணுங்கன்னு அப்படி எழுதுகிறவரை சான்ஸ் கிடச்சா அதான் பண்ணிகிட்ருப்பார். அப்போ இந்த பார்வை எல்லாத்தையுமே சட்டம் சார்ந்து பார்க்கணுன்றது இருக்கணும். டிஎஸ்பியை அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சட்டம் ஒழுங்கு போலீஸாரை சாதாரண ஆட்கள் மதிக்காத போக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது? அதிக அளவில் போதைப் பொருள் நடமாட்டம், போதையில் இருக்கிறவன் சக மனிதனை அடித்து ஏமாந்தவனை அடித்து கடைக்காரர்களை அடித்து போலீஸே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ போதைப் பொருள் நடமாட்டம் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். இது எதையுமே பார்க்காம மேலோட்டமாக ஒன்றே அடிச்சிட்டாரா, நான் போய் யோசித்தேன் எப்படி என் கையை காலை உடச்சி விட்ருவாங்கன்னு. இது ஏன் கையை உடைக்கிறீங்க? அவர் அடித்தாரா, அதுக்குரிய செக்ஷன் இருக்குது, அவரை சிறையில் போட போகிறீங்க. கை ஏன் உடையுதுன்னு கோர்ட்டு கூட கேட்க மாட்டேங்குது. நீதிமன்றங்கள் வாயை மூடிட்டு எனக்கு நின்று ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு என்றைக்கா ஒரு நாள் பெரிய பிரச்சனை அடங்கும், இது நடக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வாளர் பதிவே போடுறாரு, கை உடைச்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்குது அப்படின்னு ஆதரிச்சிடலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக என்றைக்காவது நீதிமன்றம் பெரிய அளவில் ஒரு கண்டனம், பொதுமக்கள் மத்தியில் ஒரு கண்டனம் இதெல்லாம் வரும்பொழுது இந்த விஷயங்கள் அடங்கும். நீங்கள் தான் எல்லாம் ஆதரிச்சிட்டு இருக்கீங்க. ஊடகங்களை என்ன பண்ணுறீங்க? பாத்ரூமில் வழுக்கு விழுந்தால் அதை பெருசாக போடுறீங்க, ஆதரிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. அப்போ அந்த காவல்துறைக்கு எப்படி இருக்கும்? இன்னும் ஜாலியாக பண்ணுவாங்க. ஒரு அடக்கக்கூடிய ஒரு வழின்னு தானே சொல்கிறாங்க, ரவுடிகளை அடக்கக்கூடிய வழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவுடிகளை அடக்க வழின்னா அப்புறம் எதுக்கு கையை உடச்சிட்டு விட்ருங்க, தண்டனை கொடுத்துட்டீங்களா, கை உடச்சிட்டிங்களா, விட்ருங்க, எதுக்கு ஜெயிலில் பிடிச்சி போடுறீங்க? சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? இது எல்லாம் முட்டாள்தனமாக இந்த மாதிரி கருத்துக்கள் அதிகமாகி இது கேள்வி மாதிரியும் இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தானே, 2 தண்டனை கொடுக்க முடியுமா? நீங்கள் ரவுடிசம் பண்ணுறான்னா ரவுடிசத்துக்கான செக்ஷன் என்ன இருக்குது, அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த இதுக்கான அதை கொண்டு போய் கொடுக்கணும். கையையும் உடைப்போம், அதுக்கான தண்டனையும் வாங்கி கொடுப்போம். எப்படி அது? நமக்கு ஜாலியாக இருக்குது, ஏன்னா நமக்கு நடக்கலைல்ல, எவனுக்கும் நடக்குது. இன்னொன்று இந்த மாதிரி அடித்து மாமூல் வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி தான். நம்ம கோவத்துக்கு சினிமாவில் வரோம்ல, ஹீரோ வில்லன்களை போட்டு அடித்து அப்படி முறுக்கி கையெல்லாம் உடச்சி விடுவார். நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஹீரோ அந்த மக்களுக்கு, அந்த வில்லன் மக்களுக்கு எதிராக இருப்பார், எதாக இருப்பார். அந்த கோவத்தை வில்லன் காமிக்கும் போது கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, அதே மனநிலை தான் பார்க்குறோம். நம்ம கடையில் போய் மாமூல் கேட்குறான், அவன் கையை உடைக்கணுண்டா, காலை உடைக்கணுண்டான்னு கோவம் எல்லாருக்கும் இருக்கும். சட்டத்தின் ஆட்சின்னு அந்த சட்டம்னா என்ன? அவனுக்கு அரெஸ்ட் பண்ணி அதுக்கு தான் அந்த செக்ஷன் இருக்குது, எல்லாம் பண்ணுறது. அதை பண்ணும்போது அவனை கையை உடச்சி இது பண்ணும்போது நம்ம அதை கொண்டாடுறோம். கரெக்டு, கையை உடச்சிட்டாங்க பாரு. இதே மாதிரி காலையும் உடைத்திருக்கலாம் அப்படின்னு போடுறோம். சில பேரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க பாத்ரூமில் வலிக்கி விழுவார்களா அப்படின்னு கேட்குறோம்.
இந்த மாதிரி மனநிலை வந்து டாக்ஸிக் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சமூகத்துக்கு எதிரான மனநிலை இது. இது எல்லாருமே இதுக்கு வந்து அப்படியே அடிமையாகுறாங்க. அடிமையாகும்போது அதிகாரிகளுக்கு அது ரொம்ப வசதியாக போகுது. எல்லாரையும் அதிகமாக பண்ணுறாங்க. இது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த சுடுதண்ணியில் ஆமையை போட்டு இது பண்ண ஒரு கதை சொல்லுவாங்க. முதல்ல கொதிக்க வைக்கும்போது லைட்டாக இதாக இருக்கும். கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்? வெந்து செத்து போயிடும். சேம் இதே தான். அதிகாரிகள், காவல்துறை அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனில் இயங்கணுன்றது தான் சட்டத்தின் ஆட்சி. அந்த லிமிட்டேஷனை தாண்டிட்டா அவங்க கையில் எடுத்துக்குவாங்க சட்டத்தை. அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா பொதுமக்களை பாதிக்கும். ஷூவை தூக்கி காட்டுறாரா ஒருத்தர், மாமூல் கேட்டு தரலன்னு ஒன்று காட்டுறாரா? அதே வேலையை தானே ரவுடி பண்ணுறான். அவனை கொண்டு போய் கையை உடைக்கிறீங்களா? நம்ம அதை ஆதரிச்சு போடுறோமா? இவருக்கு என்ன நடவடிக்கை? இவரும் அதே வேலை தானே செய்கிறாரு. அவன் பலத்தை வச்சுட்டு கத்தியை காமிச்சு மிரட்டுறான், மாமூல் கேட்குறான். இவர் கொடுத்துருக்க அரசு பதவியை வச்சுக்கிட்டு ஷூவை கழட்டி காட்டி மிரட்டுறாரு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க இருப்பு தான் வித்தியாசம். இவர் பொறுப்பில் இருக்கார், அவன் ரவுடிசத்தில் இருக்கான், அவ்வளோதான். ஆனால் தண்டனை அவனை கையை உடைக்கிறது, இவருக்கு சஸ்பெண்டு. இவரும் கையை உடைக்கணும்னு யாராவது கேட்குறாங்களா? தெரியுதா? தண்டனை செயல் ஒன்று தான், தண்டனைகள் வேறு. அதை தான் சட்டத்தின் ஆட்சின்றோம். இப்போ அரசு அதிகாரி இந்த வேலையை பண்ணுறாரு, மாமூல் கேட்டு மிரட்டுறாரு. அப்போ அவருக்கு உடைய தண்டனை என்ன? சஸ்பென்ஷன். இன்னும் அதுக்கு மேலே வேறு ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு செக்ஷன் போட்டு வழக்கு போடுறது. இதுதான் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. சார்ஜ் மெமோனா அவர் லைஃப் லாங்கு அந்த சார்ஜ் ரிவோக் பண்ணுற வரைக்கும் அவருக்கு ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு, பல விஷயங்கள் அவரை பாதிக்கும். ஒன்ஸ் அவர் பண்ணிட்டாருன்னா அவர் அதோடைய இதை அனுபவிச்சுட்டு இருப்பார். இதுதான் அவர் கொடுக்க வேண்டியது. ரவுடி பசங்களுக்கு செக்ஷன் போட்டு உள்ளகத்துக்கு போடுறது. அந்த வழக்கை அவன் வாழ்நாள் பூரா நடத்திக்கிட்டு இருக்கணும், வக்கீல் காசு கொடுக்கணும். அப்போ அவனை கையை உடைக்குது எப்படி நியாயமாக இருக்கும்? யாராவது இதை பற்றி பேசுகிறாங்களா? எந்த மீடியாவது பேசுதா? இல்லை. அதுதான் விஷயம். அப்போ இதை வந்து அந்த அம்மாவை பண்ணது வந்து இதை எப்படி பார்க்குறீங்கன்னா தப்பாக தான் பார்க்குறோம். அந்த அம்மாவை பண்ணது தவறு. முடிய பிடிச்சி இருக்கிற அளவுக்கு தைரியம் வருது. இன்னும் மொலாஸ்டேஷன் அளவுக்கு பண்ண போகிறானுங்க அவனுங்க. ரொம்ப மோசமாக நடந்துக்கிறானுங்க. பார்க்கும்போதே நமக்கு பதைக்குது. நமக்கே கோபம் வருது, இவனை கையை உடையணும், காலை உடைக்கணும்னு. ஆனால் சட்டம் அது இல்லையே. அதுக்குரிய என்ன செக்ஷனோ அதை போட்டு உள்ளே தள்ளணும். என்கவுண்டரும் கிட்டத்தட்ட அதுதான். என்கவுண்டர் பண்ணுறதுன்றது, என்கவுண்டர் அப்படின்னால போலீஸுடைய மோதலில் நடந்த கொலை. ஒரு ஏதோ கட்டுப்படுத்த முடியாமல் பெரிய இது, போலீஸோட உயிருக்கே ஆபத்து, அந்த மாதிரி நடக்கிறது சொல்கிறாங்கன்னா அது என்கவுண்டர்னுவாங்க. ஆனால் என்கவுண்டரே வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே என்கவுண்டர் நடந்தால் அப்புறம் என்ன ஆகுது? அதை வரவேற்கிற மனநிலைக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அதுவும் ஒரு வரவேற்கிற மனநிலையாக போய்கிட்டு இருக்குது. கேள்வி ஆரம்பித்தோம். டெல்லியில் கடைசி கேள்வி முடிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ விரைவில் வந்து டெல்லியில் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ், ஆம் ஆத்மி எல்லாமே ஒன்றாவே அங்கம் வகிக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே போக்குவரத்து பணியாளர்கள்லாம் பார்த்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மாநில அரசு வந்து இவங்களை எதுவுமே பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணிக்குள் விரிசல், இந்தியா கூட்டணிக்குள் விரிசல், இல்லை ரெண்டு பேரும் எதிர் அணியாக பிரிஞ்சிருவாங்க, இந்தியா கூட்டணியில் விலகிடும் ஆம் ஆத்மி. அப்படிதான் பெரும்பாலான மாநிலம் போயிட்டு இருக்குது. ஹரியானாவில் என்ன? அப்படிதான் பெரும்பாலான மாநிலம் போயிட்டு இருக்குது. ஹரியானாவில் என்ன நடக்குது? நீங்கள் இந்தியா கூட்டணின்றதே நெல்லிக்காய் மூட்டை தான். எப்போ வேணாலும் திறந்தா செதறிடும். மம்தா அங்கே என்ன பண்ணாங்க? வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா நிற்கல. அதனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்குது. இங்கேயும் எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏன்னா வந்து டெல்லியில் நேரடியாக காங்கிரஸு, ஆம் ஆத்மி, ஹரியானாலாம் அப்படி தான். அதனால் வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதான் இதெல்லாம் வந்து தொகுதி பங்கீடு தான். அந்த இடத்துல அது ஒத்து வந்தால் பண்ணுவாங்க. பண்ணல, ஒத்து வரல, இவருக்கு சீட்டு கொடுத்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் அப்படின்னு வந்தால் கூட்டணி அந்த இடத்துல வராது. பெரிய அளவில் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது. 3 கட்சி அந்த இடத்துல மோதுறாங்க. அப்போ பாஜகவா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்தால் பாஜக வீழ்த்தலான்னு நினச்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும், உனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னா கூட்டணி சேர மாட்டாங்க. அப்போ பிரச்சனை வரும், பிரிவாங்க. ஹரியானாவில் அதான் நடந்தது. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிட்டும் அதுதான் நடந்தது. பஞ்சாப்லேயும் அதான் நடந்தது. அதனால் இது வந்து இவங்களுக்குள்ள போட்டிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பதிவு நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.